வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 தமிழ் சிங்கள தம்பதியினருக்கு வவுனியாவில் திருமணம். நாய் குரைப்பதால் சிங்கம் அஞ்சாதாம், பொன்சேகாவுக்கு மகிந்த தரப்பு பதிலடி. தாஜுதீன் படுகொலை வழக்கில் புதிய திருப்பம், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பேருந்தில் பாடசாலை சென்ற மாணவனுக்கு மர்ம நபரால் ஏற்பட்ட விபரீதம். வடக்கில் விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய தடை. மூதூரிலிருந்து திருகோணமலைக்கு மணலேற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் விபத்து. அரச ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல். நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நம்பவே மாட்டோம், சிவாஜிலிங்கம் இடித்துரைப்பு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிசாட் பதியுதீனால் 20 தமிழ் மற்றும் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற குறித்த திருமண நிகழ்வில் 10 தமிழ் தம்பதியினருக்கும் 10 சிங்கள தம்பதியினருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன், முத்து முகமது மற்றும் மதகுருமார்கள், வவுனியா மாநகர மேயர், துணை மேயர் மற்றும் பிரதேச சபை தலைவர்கள் உட்பட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மஹிந்த ராஜபக்சதான் சரத் பொன்சேகாவை இராணுவ தளபதி பதவிக்கு கொண்டு வந்தார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். பொன்சேகா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அவரை உலகின் எந்த நாட்டிற்கு கொண்டு சென்றாவது பாதுகாக்குமாறு கூறிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ச எனவும் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட மஹிந்தவையே பொன்சேகா என்று கடுமையாக விமர்சித்து வருகிறார். நாய் குரைப்பதால் சிங்கம் அஞ்சாதென்றும், அத்துடன் இறுதிப் போரின் போது மஹிந்த ராஜபக்சவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என்பது உட்பட பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். அரசியல் ரீதியாக வங்குரோத்தடைந்துள்ள பொன்சேகா இன்னமும் போர் மனோநிலையில் காணப்படுகிறார் எனவும் மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளைக்கொடி கதையை கூறி படையினரை காட்டிக் கொடுத்த நபர்தான் பொன்சேகா, இது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் படுகொலை செய்யப்பட்ட அருணவிதான கமகே எனும் மீகசாரே கச்சா தாஜுதீன் கொலை இடம்பெற்ற காலத்தில் பாதுகாப்பு அமைச்சில் பணியாற்றியிருந்தார் என குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் 2012ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட தேசிய ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக அப்போதைய அரசின் தொடர்பு குறித்த சந்தேகங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. தாஜுதீன் வழக்கில் வெளிவந்த சிசிடிவி காட்சிகளில் தாஜுதீனின் வாகனத்தை தொடர்ந்து சென்ற வாகனம் கச்சாவிற்கு சொந்தமானதென அடையாளம் காணப்பட்டதாக அண்மையில் போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்திருந்தது. அந்த காட்சியில் காணப்பட்டவர் தமது கணவர்தான் என கச்சாவின் மனைவி முன்பு தெரிவித்திருந்தாலும் அவருடைய குடும்பத்திலிருந்து சிலர் அதனை மறுத்துள்ளனர். இதேவேளை இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி வேட்பாளர் சம்பத் மெனம்பேரி கச்சாவையும் அவரது 2 குழந்தைகளையும் கொல்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கியதாக ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையாளர்கள் இந்த கொலைகள் கடந்த கால அரசியல் மற்றும் நுணுக்கமான வழக்குகளுடன் தொடர்புடைய முக்கிய நபர்களை இல்லாமல் செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பத் மனம்பேரி தற்போது 90 நாட்கள் தடுப்பு உத்தரவில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பலர் திட்டமிடல் மற்றும் செயற்படுத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நபர்களை சிஐடி விசாரணை செய்து வருகிறது. தாஜுதீன் கொலை உள்ளிட்ட தீர்க்கப்படாத முக்கியமான அரசியல் வழக்குகள் அனைத்திற்கும் முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. 28 வயதான வாசிம் தாஜுதீன் இலங்கையின் மிகுந்த திறமைமிக்க ரக்பி வீரர்களில் ஒருவராக விளங்கினார். 2012ஆம் ஆண்டு அவரது மரணம் முதலில் விபத்தாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் மரண பரிசோதனைகளில் கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் அது கொலை என உறுதி செய்யப்பட்டது. இன்று வரையும் அந்த வழக்கு நாட்டின் மிகவும் விவாதிக்கப்படும் தீர்க்கப்படாத கொலை வழக்குகளில் ஒன்றாகவே காணப்படுகிறது. பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த 12 வயது சிறுவனின் வாயில் வலுக்கட்டாயமாக மாத்திரையை திணித்துவிட்டு நபரொருவர் தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சந்தேக நபரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனையில் உள்ள பிரபல பாடசாலையில் 7ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர் நேற்றைய தினம் காலை அலுபோமுல்ல பகுதியில் பாணாந்துறையிலிருந்து ரத்தினபுரி செல்லும் பேருந்தில் ஏறி மதகுருமார்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்துள்ளார். இதன்போது கருப்பு காச்சட்டை மற்றும் சிவப்பு டி-ஷர்ட் அணிந்த ஒருவர்
ஒருவர் முன்பக்க கதவினூடாக பேருந்தில் ஏறிய சிறிது நேரத்தின் பின்னர் சிறுவனின் வாயில் வலுக்கட்டாயமாக மாத்திரையை திணித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் மாணவன் பாடசாலைக்கு சென்றவுடன் மாணவனின் கண் பார்வை மங்கலாகி தலைச்சுற்றல் மற்றும் சுய நினைவிழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டமையினால் உடனடியாக வகுப்பு ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக பெற்றோருக்கு தகவல் வழங்கப்பட்டு ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக பல போலீஸ் குழுக்கள் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் வடக்கு மாகாணம் முழுவதும் லஞ்சீட் பாவனைக்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லஞ்சீட் பாவனைக்கு மாற்றீடாக வாழை இலையை பயன்படுத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பில் தீர்மானத்தை நிறைவேற்றாத உள்ளூராட்சி மன்றங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வழிப்பாதையை அறிமுகப்படுத்தல், கனரக வாகனங்களின் பாவனைக்கு நேர கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகியவற்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மழைக்காலத்திற்கு முன்னர் வெள்ளம் வடிந்தோடுவதற்கு தடையாக அமைந்துள்ள சட்டவிரோதமான கட்டுமானங்களை உடனடியாக அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பகுதியில் டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் 64ஆம் கட்டை மலையடி சந்தியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மூதூரிலிருந்து திருகோணமலைக்கு மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனம் மாடுகள் குறுக்கறுத்ததன் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து சம்பவத்தில் டிப்பர் சாரதி சிறு காயங்களுடன் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். இலங்கையில் அதிகளவு அரசுதுறை பணியாளர்கள் இருப்பதாகவும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போதே வேதன மட்டம் குறைவாக உள்ளதென்றும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை சரி செய்து உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கை அதிக மின்சார செலவுகளை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் வலுசக்தி துறையில் உடனடியாக மறுசீரமைப்பு அவசியம் என்றும் உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது. தொடர்ந்தும் எங்கள் மக்கள் போராடுவார்கள், நாங்கள் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நம்ப மாட்டோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் வெலிகாமம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திசவிகாரைக்கு எதிராக நேற்று முன்தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக தனியார் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட திசவிகாரையை அகற்றுமாறும் இப்பிரதேச மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் போராடிக் கொண்டிருக்கின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசின் ஆட்சி ஒரு வருடம் நிறைவு பெற்றதன் பின்னரும் நாங்கள் ஆராய்கிறோம் என கூறி கடந்த கால சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களைப் போலவே தாங்களும் இருந்திருக்கிறோம் என எமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றனர். இப்பொழுது விகாரையை அகற்ற முடியாது என கூறும் நிலைமை காணப்படுகிறது. இதனை பற்றி தீர்மானிக்கவே இவ்வளவு காலம் எடுக்கிறது என்றால் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து நடத்தும் போது பொதுமக்கள் களைப்படைவார்கள், இல்லையென்றால் இதனை கைவிடுவார்கள் எனும் எண்ணத்தில் தான் இழுத்தடிக்கிறார்களோ தெரியவில்லை எனவும் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்லை, மக்களை திரட்டி அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். அது ஒன்றுதான் தமிழ் மக்களின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.